ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். எனக்கு முதலமைச்சர் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சரிங்களா? நீங்க மேடையில பேசும் பொழுது முதலமைச்சர மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கிறேன். என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? ஒரு அவதூறு பிரச்சாரம். திரு விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ படிங்க, படிச்சுட்டு கருத்து சொல்லுங்க. தராதரம் அவ்வளவுதான். நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க அதுக்கு. He doesn't have the right to call Mr. Prime Minister ன்னு சொல்ற அளவுக்கு விஜய் வளர்ந்தார். சாரி, ஆமா, அது பாசிசம் அப்படின்னு சொல்றாரு. அது பாசிசம் நம்ம அவருக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. அவரு தம்பி, எங்களுக்கு எங்க தம்பி அவர். நேத்து இல்லைங்க, இது இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது. அது ஆக்சுவலி அது கிடையாது. அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு கோடியை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க?